இல்லாததை இல்லை என்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சியது தீமையினால் உண்டாகிருக்கும். மத்தேயு 5:37 என்ற வசனத்திற்கு ஏற்ப ஒரு காகமும் கழுதையும் பொய் சொல்லி வேடம் போட்டு மாட்டிக்கொண்ட கதையை எம்பள்ளி மாணவ மாணவிகள் நாடகமாக அரங்கேற்ற உள்ளார்கள். வாருங்கள், நாம் அனைவரும் கண்டுகளிப்போம். தெய்வம் நமக்கு துணை பாப்பாம், உயிர்களிடம் அன்பு வேண்டும் பாப்பா. அப்பா ஏன் பொய் சொல்லக்கூடாது? கிறிஸ்டி, பொய் சொன்னால் பிறருக்கு கேடு உண்டாகும். பிறருக்கு தானே, எனக்கு என்ன என்று நீ யோசித்தால் சில நாட்களிலே உனக்கு ஏதோ கேடு வந்து சேரும். பொய் சொல்லி வேடம் போட்டு பெறுகிற சிறப்பு சீக்கிரமே சாயம் வெளுத்துவிடும். இதைத்தான் பொய் சொல்லி வாழ்ந்தவரும் இல்லை, மெய் சொல்லி கெட்டவரும் இல்லை என்கிறார். வையகம் காப்பவரேனும் சிறிது வாழைப்பழம் கடை வைப்பவரேனும் பொய் அகல தொழில் செய்து பிறர் போற்றிட வாழ்பவரே எங்கனும் மேலோர் என்கிறார் பாரதியார். பொய் சொல்லி வேடம் போட்டு மாட்டிக்கொண்ட காகத்தின் கதையை நான் சொல்லவா? ஒரு காட்டில் அனைத்து பறவைகளுக்கும் ஒரு முக்கிய செய்தி. பறவைகளுக்காக ஓரளவு செயல்படுத்த போகின்றேன். அதில் மிக அழகான பறவையை நான் அரசனாக ஆக்கப் போகின்றேன். என் உடம்பு பச்சை நிறத்திலும் என் அழகு சிவப்பு நிறத்திலும் இருப்பதால் கடவுள் என்னை தான் அரசனாக தேர்ந்தெடுப்பார். நான் தான் அழகா இருக்கிறேன். என் அழகு மஞ்சள் வண்ணத்தில் இருக்கிறது. அதனால் கடவுள் என்னை தான் அரசனாக தேர்ந்தெடுப்பார். இல்லை இல்லை, நான் தான் அழகான வண்ண தோகையுடன் இருப்பதால் கடவுளுக்கும் என்னை தான் மிகவும் பிடிக்கும். அதனால் கடவுள் என்னை தான் அரசனாக தேர்ந்தெடுப்பார். நான் தான் அரசனாக வேண்டும், ஆனால் நான் அழகில்லாமல் இருக்கின்றேன். என்ன செய்வது? சரி, ஏதாவது முயற்சி செய்து பார்ப்போம். மற்ற பகையுடைய இரவில் எடுத்து செருகிக் கொள்வோமா? நம்ம யாருக்கும் அடையாளம் தெரியாது. பல வண்ண இரவுகளை செருகியவுடன் நான் தான் மிக அழகாக இருப்பேன். அதனால் கடவுள் என்னை தான் கண்டிப்பாக அரசனாக தேர்ந்தெடுப்பார். சரி, நாளை தான் கடவுள் எங்களை பார்க்க போகிறார். அதனால் நான் மிக அழகாக சென்று கடவுள் முன் நிற்க போகிறேன். அனைத்து பறவைகளும் வந்து விட்டீர்களா? கடவுளே, நாங்கள் அனைவரும் வந்து விட்டோம். நீங்கள் தான் எங்களை யார் என்று பார்த்து அரசனாக தேர்ந்தெடுக்கணும். எல்லா பறவைகளும் மிகவும் அழகாக இருக்கிறீர்களே. ஆனால் அந்த ஒரு பறவை மட்டும் மிகவும் அழகாக இருக்கிறது. வண்ண வண்ண இறகுகளுடன் மிகவும் அழகாக இருப்பதால் அந்த பறவையை அரசனாக அறிவிக்கிறேன். நன்றி கடவுளே. ஆஹா, நான் அரசனாகி விட்டேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். பறவைகளே, இனிமேல் நான் சொல்வதுதான் நீங்கள் கேட்க வேண்டும். நீ அரசனா? இது உன்னுடைய வேஷத்தை நாங்கள் காண்கிறோம். உன்னுடைய இறகுகளை எல்லாம் உருவினால் நீ யார் என்று தெரிந்துவிடும். ஏகாகமே, உனக்கு இது தேவையா? மனிதர்கள் உன்னை தானே காக்கா என்று அழைத்து உணவளிக்கிறார்கள். உனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதை ஏன் நீ வேடம் போட்டு கெடுத்துக்கிற? இனிமே இந்த மாதிரி எந்த ஒரு தவறும் நீ செய்யாத. நான் தான் அரசனாக வேண்டும் என்ற ஆசையில் மற்ற பகலில் இரவு எடுத்து செருகி என் நண்பர்களான உங்களை ஏமாற்றி மிக தவறு. தயவு செய்து என்னை மன்னித்து உங்கள் நண்பனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சரி, இனிமேல் இந்த மாதிரி தவறு செய்யாதே. பாருங்கள், நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து உணவு தேடுவோம். கேட்டியா கிறிஸ்டி? உண்மை ஒரு குழந்தை மாதிரி. அதற்கு இருட்டினால் பயம். அதனால் சீக்கிரம் வெளிச்சத்திற்கு வந்திடும். அதனால் தான் பொய் சொல்லக்கூடாது. சரிங்க பெருமை, நான் யார்கிட்டயும் பொய் சொல்ல மாட்டேப்பா. கதை சூப்பரா இருப்பா. இது போல வேற கதை சொல்லுங்கப்பா. பொய் உண்மை போல தோற்றமளித்து மக்களை சில காலம் மயக்கவே செய்யும். அதற்கும் ஒரு கதை இருக்கு. அந்த கதையை நான் சொல்லவா? சொல்லுங்கப்பா. இன்றைக்காவது ஒரு நாள் நான் அந்த நிலாவுக்கு போய் அங்கிருக்க முயலை காப்பாற்றுவேன். முயலா? எந்த முயலை பத்தி சொல்ற? அதோ அந்த முயல் அங்க நிலாவில் தெரியுது பார். ஓஹோ, அதுதான் சொன்னியா? போற வழியில
அந்த சூரியன் கிட்ட இருந்து அந்த ஆரஞ்சு கலரை கொண்டு வந்து கொடுத்துரு. கண்டிப்பா உனக்காக நான் இத கூட செய்ய மாட்டேனா? நீ என்னமோ என்ன கிண்டல் பண்ற மாதிரி தெரியுது. ஓஹோ, அப்படியா மிஸ்டர் டாங்கி? நான் உன்னை கிண்டல் செய்து உனக்கு இப்பதான் தெரியுதா? நம் சிங்கராஜாவை கடந்த ஒரு வாரமா பார்க்கவே முடியலையே. இனிமே அவரை நம்மளால பார்க்கவே முடியாதா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் சொல்லாத. நான் சிங்கராஜாவுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட்டுன்னு தோணுது. நம்ம எல்லாரும் ஆண்டவர்களை வேண்டிக்கலாம், நம்ம சிங்கராஜாவை மறுபடியும் கொண்டு வரணும்னு. ஓ கடவுளே, எங்க சிங்கராஜாவை எந்த ஆபத்தும் இல்லாம பத்திரமாக எங்க கிட்ட வந்து சேர்த்துடு. அவர் இல்லாம நாங்க ரொம்ப கவலையாக இருக்கோம். யாரும் என்ன மதிக்கவே மாட்டாங்க. எல்லோரும் கிண்டல் பண்றாங்க. என்ன பார்த்து சிரிச்சு கேலி பண்றாங்க. இன்றைக்காவது ஒரு நாள் நான் இந்த காட்டுக்கு ராஜாவா ஆகத்தான் போறேன். சிங்கராஜாவுடைய தோளாச்சே வேட்டைக்காரர்கள் இங்கேயே இதை விட்டுட்டு போயிட்டார்கள் போல. நான் ராஜாவா ஆயிட்டேன். அதாவது சிங்கராஜா நான் தான். எல்லாரும் என்ன பாருங்க பாருங்க. சிங்கராஜா வந்துட்டாரு. வாங்க வாங்க, எல்லோரும் வாங்க. சிங்கராஜாவே, வருக வருக. என்ன ஆட்சி தெரியாம நாங்க எல்லாரும் பயந்துட்டோம். நான் கொஞ்ச நேரம் தனிமையிலிருந்து ஓய்வெடுக்கலாம் என்றுதான் போனேன். சரி, அதெல்லாம் விடுங்க. இப்பதான் நான் வந்து விட்டேன்ல, எல்லோரும் சந்தோஷமா இருங்க. கொண்டு எங்களை ஏமாற்றுகிறாயா? உன் குரலே உன்னை காட்டி கொடுத்து விட்டது, பார்த்தாயா? என்னை விட்டுருங்க விட்டுருங்க. நான் வேடம் போட்டு ஏமாற்றியது தவறு. என்னை விட்டுருங்க விட்டுருங்க. இதனால் தான் நாம் எப்பொழுதும் பொய் சொல்லி மற்றவர்களை ஏமாற்றி எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் கடவுள் நம்மை கண்டுபிடித்து விடுவார். ஆதலால் நாம் எப்பொழுதும்